டேய் நான் யாரு தெரியுமா? டேய் நான் வாத்தியார். இன்னைக்கு ஓபி அடிக்கிறியா அவங்களாம் அடி பெல்லு பெல்லு எடுக்கிறோம். சரி இப்போ அட்டென்ஷன் எடுப்போம் என்ன? கெவின் ரிச்சர்ட். வெரி குட். லக்ஷன். டாக்டர் சிவானி. உள்ளே ஐயா. பியான் பாலமுருகன். வேணு தெய்வானை. எப்சாரா? பிரணவ். எஸ்தரா. உங்களுக்குலாம் ஹோம்ஒர்க் கொடுத்தல வரைஞ்சிருக்கீங்களா? காட்டு. என் மூக்கு இவ்வளவு பெருசாக இருக்கு. ஏதோ வரைஞ்சிருக்காங்க. கையை தட்டு வச்சுக்கிறேங்களா? நீயாவது ஒழுங்கா வரைஞ்சிருக்கியா? ஏ வேறவா இல்லையா? பின்றான 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 ஆச்சுதா தம்பி. நம்ம இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக்கு. சரியா? இது என்னன்னு படிச்சு எனக்கு கொஞ்சம் சொல்றியா? Iman Annachi. Hi uncle. I like to see your movies and comedies. It's very fun to me. Ha ha ha. I like it very much and love you so much. என்னென்ன சொல்றா பாருங்க. ஹாய் அங்கிள் போட்டுருக்கியா? என்னை பார்த்தா அங்கிள் மாதிரியா இருக்கு. உனக்கு வயசு என்ன? 5. 7 எனக்கு. அதை போய் அங்கிள் ஆகிட்டேப்பா. சரி விடு. என்னம்மா வரைஞ்சிக்க? இதுதான் நானா? கொரோனாவில் பாதிக்கப்பட்ட இவன் அண்ணாச்சி இப்படித்தான் வரைய முடியும். இந்த மாதிரி ஒல்லியா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதுக்கு நான் என்னம்மா செய்யணும்? குட்டி பாப்பா மாதிரி இருக்கீங்க பார்த்தாலே. குட்டி பாப்பாலடா, குட்டி பீப்பா மாதிரி இருக்கு. ஆமா அழகா வரைஞ்சிருக்கேன்ல பாப்பா. கை தட்டுங்க. சிறப்பு. இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வரைஞ்சிருக்காரு. அவர் எப்படி வரைஞ்சிருக்காருன்னு பார்ப்போம். ஏதோ ஏதோ கடவுள வந்து பேய வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கா. எந்த போட்டோ பார்த்து வரைஞ்ச? நீங்க வந்தீங்க ஒரு போட்டால அதை பார்த்து நாங்க வரைஞ்சோம். முயற்சி பண்ணியிருக்கான். கண்டிப்பா இவனுடைய முயற்சிக்கு நம்ம வாழ்த்து சொல்லி அவர் கையை தட்டிருங்க. சிறப்பு சிறப்பு. வச்சுக்க. ஒரு பன் மேக்கரா? நான் எப்ப பண்ணு வாங்கினேன்? ஆமா அருமை அருமை அருமை. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இப்ப நினைச்சு இப்படித்தான் இருப்பாரு. பரவாயில்ல. ஆமா நல்ல முயற்சி. இப்ப நம்ம செல்லக்குட்டி ஸ்கூலுக்கு வந்து ஒரு 3 ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. எங்க ஸ்கூலோட ஆங்கில ஆசிரியர் சஸ்வின் அவர்கள் வந்திருக்காங்க. அவருக்கு முன்னாடி கைத்தட்டி வரவேற்கலாம் அவரை. ஆமா அடுத்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியரின் பெயர் வந்து அத்விக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் மேத்ஸ் டீச்சர். அடுத்தது வந்து மோக்ஷிதா மேடம் என்ன டீச்சர் அப்படின்னா சயின்ஸ் டீச்சர். தமிழ் டீச்சர். பேரண்ட்ஸ் உங்களுடைய ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா நீங்க ஆசிரியர்கிட்ட சொன்னா அவங்க என்னன்னு விசாரிச்சு சொல்லுவாங்க. சரி உங்க வீட்ல இருந்து என்னங்க கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கீங்க? டாய்ஸ்லாம் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க சார். ஜீப்பு கார்னா பக்கத்து வீட்டில் இவன் ஏஜ்லேயே கிட்ஸ் இருக்காங்க, யாருக்கு கூடயும் ஷேர் பண்ணவே மாட்டான். இவனுக்கு பேர் உனக்கு 5 3 8 பேர் இருக்காங்க. இதில் இந்த 8 பேர்ல நீ உன்னுடைய டாய்ஸை யாருக்கு விளையாட கொடுப்பேன்? யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இப்போ எதிர்பார்க்கப்படா சொல்லிவிட்டாமா. நீ எல்லாருக்கும் கொடுக்காத மாதிரி உனக்கும் யாரையுமே தர மாட்டாங்க. எடுத்து பயந்து ஓடி போய் தூக்கி போட்டு ஓடி போய் வீட்டுக்கு. அதே மாதிரி உன் பொருளை நாங்க எடுத்து விளையாண்டுட்டு தூரத்துக்கு போட்டுட்டு போயிட்டே இருப்போம். இல்லையா? நான் நடந்து பொம்மை எடுத்துட்டு பேக்ல போட்டு எடுத்து போயிடுவேனே. எட்டு ஓடுவியா? சரி இப்ப தம்பி டாய்ஸ் எங்க இருக்கு? இங்கே தாங்க சார் எடுத்துட்டு. அங்கதான் இருக்கா? கொடுங்க. ஆள் கொண்டா பிரிச்சு கையில கொடுத்துருவோம். கொண்டாங்க. ஒண்ணு இந்தடா. இது எதுக்கு பண்ணி கொடுக்குறக்கா? டேய் குடா தீபா. டேய் குடா தீபா. என்ன கத்தியா? டேய் ஐயோ இறங்கணும். டேய் குடா தீபா.
இல்லையா? தம்பி, உங்களுடைய டாய்ஸ் எல்லாம் காலியாகி விட்டது. என்ன பண்ணலாம்? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே தம்பி, ஆள் கொண்டா கொடுத்தானே. நோ நோ, ஏன்? என்ன என்ன காரணம்? அது என்ன பண்ண அது உன்னுடைய பொம்மையா? இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஏத்னத்துனா டைட் பண்ணோம் ஓட் பண்ணோம். ஓ, அதுக்காக இதை வச்சிருக்கீங்களா? இது என்ன தம்பி? ஓட் போற வண்டி. ஹோட்டலுக்கு போற வண்டியா? ஓ, ரோடு போடுற வண்டியா அது? தம்பி, எங்க ஏரியால இருந்து ஒரு நாள் ரோடு போட முடியுமா? இங்க ஓடி போயினா இது மாமா ஓடி 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 போடுவாங்க. இது எதுக்கு? இது வெட்டி வெட்டணும். யார? விளையாடணும்னா வெட்டி விளையாடணும். விளையாடும் போது ஏதாவது வெட்டுறதுக்கு தேவைப்படும் போது வச்சிருக்கோம் ஐயா. இது வரைக்கும் இந்த கத்தி வச்சு என்ன வெட்டி இருக்கு தம்பி? வெட்டிக்கு காட்ட. இருடா, என்ன வெட்டி போடா. வெட்டணும். அப்படி வெட்டணுமா? சிறப்பு. அப்ப இறக்கிரு. இது என்ன தம்பி? இது ஜீப். இதுல யார் ஏறி போவா? இது எப்படி ஓட்டணும்? எப்படி? இது ஓட்டணும். நீ பாரு, நீ குட் பாயா பேட் பாயா? ஆய் போய்யா. ஆய் பாயடா. அப்ப அப்படித்தாயா, நாங்கெல்லாம் திருந்தனுங்கிற அவசியமே கிடையாதுயா. நாங்க இப்படி இருந்துட்டு போறோம். ஆமா, வேற என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? கோயிலுக்கு வர மாட்டாங்க சார், சாமி கும்பிட மாட்டாங்க. கோயிலுக்கு வர மாட்டானோ? ஆமா, வரவே மாட்டான். சாமி கும்பிட மாட்டானா? கும்பிட மாட்டான். என்ன ராஜா? சாமி இருக்கா இல்லையா? இல்ல. நீ மட்டும் சாமி இல்லைன்னு சொல்றிய, இது யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட நீ? நானே கத்துட்டேன். எங்க கத்துக்கிட்டேன்னு கேக்குறேன். ஈரோட்ல. ஈரோட்லயா? ஈரோடா? ஆஹா, பெரியாருடைய பாதையில சரியா புறப்பட்டுருக்க. பெரியார் தெரியுமா? தெரியும். தாடி வச்சிருப்பாரு, நிறைய தாடி வச்சிரு தாத்தா உட்கார்ந்துருப்பாரு. அவரு மோடி. மோடி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க. என்னங்க அவர் மோடி நீ பாத்திருக்கியா? மோடி நல்லவரா கெட்டவரா? கெட்டவரு. எதை வச்சுமா சொல்ற? நானே கத்துக்கிட்டேன். எல்லா டிவியை பார்க்கம்லையா? அவர் ஒழுங்கா வேலை செய்யறாரா இல்லையாமா? தெரிய மாட்டேங்கிறாரு. செய்ய மாட்டேன் யாரியா. இதுக்கு மேல நான் இப்ப கேட்டோம்னா அப்புறம் எங்க வீட்டுல ரைடு வரும்னு நினைக்கிறேன். தலைவா தலைவா தலைவா. சொல்லு தலைவா. சாமி இல்ல தலைவா. சாமி இல்ல தலைவா. நீ எல்லாத்தையும் தான் இல்லைன்னு சொல்லிட்டிய தலைவா. டெல்லி வரைக்கும் இடிச்சு தள்ளிட்டிய தலைவா. சரி தலைவா, எல்லாம் முடிஞ்சு போச்சு தலைவா. போ தலைவா. இப்போ உங்க வீட்டுல உங்க அம்மா சாமி கும்பிடுவாங்களா? அப்பா சாமி கும்பிடுவாங்களா? கும்பிடுவாங்க. சாமி கும்பிடுறவங்கள பார்த்தா உனக்கு என்னமா தோணுது? அங்க பால் தூக்கி போட்டு வந்து தோணுது. சாமி கும்பிடுறவங்க மேல போறோம் பாலை தூக்கி போடணும்னு சொல்றியா? அவன் என்ன காரணம் திடீர்னு சாமி இல்லைன்னு சொல்றான்? அவன் நைட் ஏதாவது கேட்பாங்க சார், சாமி கொடுக்கும் அடுத்த நாள் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் தூங்க அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் எதுவும் வராதா? ஸோ நீங்க தான் கெடுத்து விட்டதா அவனை? வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? சாட்டர்டே சண்டேனா குளிக்க மாட்டான், ப்ரஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். ஏன்னா கிளாஸே லீவு, குளிக்கிறதுக்கும் நான் லீவு, எதுவும் பண்ண மாட்டேன். சாட்டர்டே சண்டே அப்ப குளிக்கிறது கிடையாது. ஆட ஊத்த. டேய், லீவுனா குளிக்க மாட்டியா நீ? ட்ரெஸ் கூட பண்ண மாட்டியா? கப் அடிக்காதடா கப்பு. பாத்ரூம் போற பழக்கம் உண்டா? சனி ஞாயிறு எல்லாம் தடை செய்யப்பட்ட பகுதி. அவ்வளவுதானே? இந்த ஏரியாவை பார்த்தா அப்படி தெரியலடா. சரி, இதுக்குள்ள என்ன இருக்குமா? இதுக்குள்ள பாப்பாவா? வயிற்றுல ஒண்ணு இல்லையா? பனியன் கூட போடாம தான் வந்திருக்கையா. சட்டையை மட்டும் போட்டு கூட்டு வந்திருக்காங்க. அப்படிதானே? சாப்பிட்றது தாங்க சார் ரொம்ப லேட் பண்ணுவான். 2 hours ஆகும் சாப்பிட்றதுக்கு. அதுதான் தலைவா. 2 மணி நேரம் சாப்பிட்றதுலாம் ரொம்ப ஓவர் தலைவா. நீங்களே சின்ன பையன் தானே? கொஞ்சோல தானே தலைவா சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு காலையில இட்லி எத்தனை சாப்பிடுவா தலைவா? சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா? சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு இட்லி, பின்னாடி ஒரு இட்லி. சாப்பாடு எவ்வளவு மாதிரி சாப்பிடுவீங்க? கொஞ்சமாவா? டயட்ல இருக்கியா தலைவா? ஆமா, இப்ப கொஞ்ச நாள் டயட்ல இருக்க முடியாது. அதனால சாப்பாடுலாம் குறைச்சிக்கிட்டு சைடு ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் அதிகப்படியா போயிட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியுது தலைவா.
சரிதான் தலைவா. உன் இஷ்டத்துக்கு சாப்பிடு தலைவா. சரி தலைவா. ரைட்டு தம்பி, கை தட்டி ஒரு வாட்டி. சரி, ஒரு ஆள் சாப்பிட்றதா இருந்தா எவ்வளவு நேரம் சாப்பிடலாம்? தலைவா தலைவா வா தலைவா பேசலாம். வா. கொஞ்சம் பொறு தலைவா, உன் விஷயத்தை தான். தலைவா என்கிட்ட பேசுங்க தலைவா. இரு தலைவா. என்கிட்ட பேசுங்க தலைவா. சரி, ஒரு ஆள் சாப்பிட்றதா இருந்தா எவ்வளவு நேரம் சாப்பிடலாம்? ஒரு 10 நிமிஷம் சாப்பிடலாம். ஒரு 10 நிமிஷம் சாப்பிடலாம் தலைவா. நீ என்ன தலைவா 2 மணி நேரம் சாப்பிட்டுட்டு இருக்க? அங்கதான் நான் கேட்க மாட்டேன். எனக்கு ஒண்ணு இல்லப்பா. உன்னுடைய மதிப்பை வந்து உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா. உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரு, நீ அடுத்தாப்புல இடுப்பை காமிச்சேன் வையே, மல்ல 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 மல்ல. ஆமா, ஹீரோயினுக்கு பிறகு அதிகமா இடுப்பை காட்டினது நீதான்டா. ஏதோ உங்க அம்மா கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்களா, என்னன்னு கேப்பமா? சிவானி ரொம்ப மேக்கப் பைத்தியம். ஒரு மாசத்துக்கு 3 பவுடர் டப்பா காலி பண்ணுவான். ஒரு மாசத்துக்கு 3 பவுடர் டப்பாவா? இதுக்கெல்லாம் கண்ணில் அலர்ஜி ஆகி ஐ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. டெய்லி 1/4 கிலோ போடுறியாமா? இல்ல நானு காலி பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி வைப்பேன். ஒரு வாட்டி கோயிலுக்கு போகும்போது போட்டு 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 காலியா. கோயிலுக்கு நாங்க எப்ப கிளம்புறோமோ அப்போ கொஞ்சம் மேக்கப் போட போனாதாங்க நல்லா இருக்கும். சரி, இப்ப யாரை பார்த்து நீங்க மேக்கப் போடணும் அப்படின்னு கத்துக்கிட்டீங்க? அம்மா. அம்மா பார்த்தானா? டாக்டர் சிவானி மேல வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? வீட்டில் இருக்கும்போது அப்பா அப்பான்னு கூப்பிடுவா, வெளியே வந்தா டே அப்பா தான். டே அப்பாவா? டே அப்பன் தான். அவ டே அப்பான்னு கூப்பிடுறது. ஓய் ஏய், சாப்பிட்டியா? என்னம்மா அவன் கேக்குறீங்க. மிமிக்ரி வேற பண்றிய நீ? மிமிக்ரினா மிமிக்ரினா பச்சை கிளி மாதிரி, அது ஒரு கிளிமா. அதேதான் மிமிக்ரி. அங்க உட்கார்ந்து என்ன பண்ணிருக்கல? கம்முனல. ஏமா இங்க பேசிட்டு வரக்குள்ள உங்க அப்பாவை மிரட்டிட்டு இருக்க? அவன் எப்பவுமே இப்படிதான் மிரட்டுறாப்லையா? ஆமா சார். மைக்க கீழ போடாத, ஜோபில வச்சுக்கோ. ஜோபில் வச்சிருங்க பிரதர். போகும்போது ஒரு 50,000 மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. சரிம்மா, இப்படி அப்பாவை வந்து நம்ம மரியாதை இல்லாம பேசக்கூடாதுல்ல. காமெடி சும்மா காமெடிக்கு பேசுறப்ப அப்பாவை போய் யாராவது ஓயின்னு பேசுவாங்களா? எனக்கு நேரம் போகலன்னா காமெடி அப்படியே அள்ளி தெளிப்பேன். அதுலதான் வந்திருக்கு, அப்படிதானே? சரி. அப்பச்சி அப்பச்சியா? அப்பச்சி அப்பச்சி நீங்க தப்பிச்சு ஓடிடுங்க. இவங்க வந்து நீ பாய் தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும். நான் வந்தேன், நான் இதுமே இவன் பண்ணா எனக்கு கிண்டல் பண்ண பாய்னு கேளுங்க நீங்களே. அதுக்கு நீ எப்படி கூப்பிடுவாங்க அப்பாவை? உள்ள இருக்கும்போது டான் கூப்பிடுவேன், வெளியே இருக்கும்போது அப்பான்னு கூப்பிடுவேன். ஓ, வீட்டுக்குள்ள இருக்கும்போது பாட்டா ஓடா அப்படிங்களா? நான் நல்லா சொல்லுவேன். வெளியில வந்து வாங்க இப்படின்னு சொல்லுவேன். உள்ளவும் வாங்க போங்க இப்படி சொல்லுவேன். தட்டுங்க, கையை தட்டுங்க. அவன் டெவின் மேல எந்த கம்ப்ளைண்ட் அவங்க வீட்டுல வந்து சொல்றாங்க அப்படின்னு கேட்க போறோம். யார் கம்ப்ளைண்ட் சொல்றது அவங்க மேல? ஆன்லைன் கிளாஸ்ல உட்கார மாட்டாரு. அப்படியே உட்கார்ந்தாலும் பாதி நேரம் தூங்கிடுவான். கிளாஸ் கவனிக்கிறது கிடையாது. அப்ப நான் டார்லிங் சொன்னாதான் இங்க மிஸ் கவனிப்பேன். டார்லிங் சொல்லணுமா? ஆமா. இப்போ இந்த மாதிரி ஒரு வாத்தியார் உங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் நடத்துறாரு அப்படின்னா அதை கவனிப்பீங்களா? கேர்ள் மிஸ் வந்தாதா? யாரெல்லாம் வந்தா கவனிக்க தெரியா? மிஸ் வந்தா மட்டும் தான் கவனிப்போம், அப்படிதானே அதுவே? இப்போ ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் வந்து அழகா இருக்கணுமா அறிவா இருக்கணுமா? அழகா இருக்கணும். அறிவுல அறிவா இருக்கணும். ஏன்? அறிவு இருந்தால் நல்லா சொல்லலாம், படிக்கலாம். ஆமா. நான் பெரியவனாயி டாக்டர் ஆயிட்டுனா ட்ரெயின்ல போயிட்டு ஹாஸ்டல்ல போயிடுவேன். ஹாஸ்டலுக்கு போயிருவியா? உன்னை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்களா உங்க அப்பா அம்மா? நீ படிச்சு முடிச்சுட்டு ஹாஸ்டல்ல போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா உங்க அம்மா அப்பா வருத்தப்படுவாங்களா இல்லையா? பெரியவனாயி தான் நான் போக போறேன். பெரியவனாயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போக போறியோ? ஒரு பொண்ணு வேணும்.
அவதான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது கல்யாணம்னா சும்மா பண்ணிட முடியாது. அதுக்கு படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு அதுக்குன்னு ஒரு பொண்ணை பார்க்கணும். என்ன ஆமா, எந்த மாதிரி பொண்ணு வேணும் தம்பி? நான் ஏற்பாடு பண்றேன். இந்த மாதிரி டீச்சர் எனக்கு வேணாம் அந்த மாதிரி ஒன்று இவனுக்கு என்ன அழகு பாரு, அந்த பல்லு மட்டும் 4 பல்லு சொத்தப்படலாம். மற்றபடி ஆளு எப்படி இருக்கான் பாரு, கம்பீரமா இருக்கானையா. வேற மாதிரி இது போட்டு பார்ப்போமா? வேற என்ன மாதிரி வேணும் நீ சொல்லு. என்ன மாதிரி சொத்த பல்லு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இருந்தால் போதும்யா. நாங்க அவ்வளவு ஹாஸ்டல்ல கிளம்பிடுவோம். எங்க அம்மா வாழைப்பழ ஊட்டிட்டா பல்லு தேய்க்காது. இதுதான் அது இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே இந்த வாழைப்பழம் தான் ஐயா. வாழைப்பழத்தை ஊட்டிட்டு யாராவது பல்லு தேய்க்க விடுவாங்களா? பல்லு புறம் பாருங்க எப்படி ஆகி போச்சு, இப்போ கரையாகி போச்சு. என்ன வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாலும் சீக்கிரமே ஜீரணம் அடிச்சிடும். அதனாலதான் வாழைப்பழம் நல்லது. இப்போ காலையில கொஞ்சம் ஃப்ரீயா போகலாம் அப்படிதானே? ஓகே. இப்போ இவனுக்கு வந்து 4 சொத்த பல்லோட ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிருக்காப்ல. ஆமா, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா நம்ம பார்க்கலாம்ல, அதுக்காக கேட்டேன். எங்க மம்மி மாதிரி. உங்க மம்மி மாதிரியே எனக்கு ஒரு மனைவி வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க, என்ன காரணம்? மம்மி நல்லா இருக்காங்க. இப்போ உங்க மம்மி அழகா இருக்காங்களா, நயன்தாரா அழகா இருக்காங்களாமா? மம்மி. நயன்தாரால 2வது இடம் தாங்க. எங்க மம்மி தான் முதலிடம். கையை தட்டுங்க தயவு செய்து. நான் உங்ககிட்ட ஒரு பாட்டு பாடணும். நீ பாடணுமாமா? சரி பாடு. அணிலும் ஆடும் ஆவாம், இலையும் ஈயும் ஈயாம், உடலும் ஊசியும் ஊவாம், எலியும் ஏனியும் ஏவாம், ஐயர் ஒட்டகம் ஐவோவாம், ஓனை அவ்வையும் அவ்வாம், பாடல் கட்டுமே அன்னை டேய், முட்டம் நீ என்ன பாட்டு சொல்றானே அவ கம்பி கொடுத்துட்டே இருக்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. அடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கா? கம்ப்ளைண்ட்னா அவங்க தாத்தா தான் அவரோட பெட்டு. 2 பேரும் சேர்ந்து எல்லா கேடி வேலையும் பார்த்துருவாங்க. எல்லா கேடி வேலையும். ஆமா. என்னடா நீ உங்க தாத்தாவும் சேர்ந்து ஏதோ கேடி வேலை பாக்கலாம்? எங்க அப்பா வந்து பெல்ட் வச்சு அடிப்பாங்க. எங்க அம்மா கண்டில சூடு வச்சிட்டு அடிப்பாங்க. இப்பதான் தெரியுது இவன் ஏன் ஹாஸ்டலுக்கு போகணும்னு ஆசைப்படுறான்னு. இத்தனை வாட்டி சூடு வச்சிருப்பாங்க. இங்க ஒண்ணு, இங்க முதுகுல ஒண்ணு வச்சிட்டாங்க. முதுகுலையா? அப்புறம் நான் இங்க கத்தில அடிச்சிட்டேன். இங்க இங்க முள்ளில குத்திக்கிட்டேன். நான் சூடு வைப்பேன்னு சொல்லுவேன், ஆனா வச்சது கிடையாது இது வரைக்கும். ஓ, வைப்பேன்னு சொல்லி மிரட்டுறீங்களா? ஆமா. நீங்க பெல்ட் அவுத்து காமிச்சிட்டு உள்ள மாட்டிக்கிறது. என்ன நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா வந்தோடனே ஆபீஸ்ல வந்தோடனே அம்மா சொல்லி பென்சில குத்திட்டா நான் அடிச்சேன் அப்படி சொல்லி அப்புறம் பழுத்துன்னு பெல்ட் வச்சு அடிப்பாரு. நீ அப்படியே நேரம் உங்க அப்பாட்ட கேளு. அது என்ன சின்ன பிள்ளைய போய் பெல்ட் வச்சு அடிக்கிறீங்களே, இது நியாயமா? நான் அடிக்கிற மாதிரி தானே இது பண்ணுவேன். உன்னை அடிக்கிற மாதிரி கட்டில தானே சவுண்ட் வரும். ஓ, இவன் அடிக்கிற மாதிரி கட்டில போட்டு அடிக்கிறதா? ஆமா. முதல்ல கட்டில படுக்க வச்சுப்பாரு, அதுக்குள்ள அப்படியே பெல்ட் வச்சு கழுத்து அடிப்பாரு. ஏங்க இவனை படுக்க வச்சு போட்டு கட்டில போட்டு அடிச்சுக்கிற, கட்டில இவன் தானே கிடக்கா, விமானம் தானே படும். அது அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது, ஏன்னா குழந்தைங்க பயந்துருவாங்க. குழந்தைங்க பயந்து ஓடே ஓடே அப்படின்னு கேளுங்க. குழந்தைங்கன்னா அப்படி பெல்ட் அடிக்க கலட்டினால அப்படி பயந்துரும்ல. என்னமா பய மட்டும் இல்ல, அழுவுற சாமின்னு ஓடிடுவாங்க. இல்லம்மா, அவனை அடிக்கிற மாதிரி பயம்பூத்துவேன். சரிம்மா, இப்ப குழந்தை தப்பு பண்ணா அப்படின்னா என்ன பண்றது? அப்போ தூக்கி போட்டு பிதிக்க வேண்டியதான். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? பெல்ட்ல எல்லாம் அடிக்க கூடாதுங்க. இனிமே ஏதாவது தப்பு பண்ணா தூக்கி போட்டு மிதிங்க. அடிக்க கூடாது, வேற எதனா வேணா இது கொடுக்கணும். முத்தம் கொடுக்கணுமா? அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, இவ்வளவு விவரமான பையன் மேல நீங்க என்ன கம்ப்ளைண்டோட வந்திருக்கீங்க கேளு. இவ்வளவு வேறமான பையனோட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க? அவன் ரொம்ப விவரமா இருக்கான். ஆனா வந்து இதை எழுத சொன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை டார்ச்சர் பண்றீங்களே. நான் இதுல யூகேஜிலேயே இருந்திருப்பேன். நான் எதுக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்றீங்க, என்னை விட்டு தொலைங்கப்பான்ட்டு ஓடிடுவான். டீச்சர், எழுத சொன்னா குழந்தைகளுக்கு எரிச்சல் வருமா? வராது. எனக்கு எழுதுறதுன்னா ரொம்ப ஜாலி தான், ஆனா ரைட்டிங் தான் எனக்கு போர். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. உங்க அப்பா உங்க எல்லாம் பைக் வச்சிருக்காப்ல, நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்களே? இல்ல, நான் வீட்லயே அவ்வளவா இருக்கிறது இல்ல. மொத்த கம்ப்ளைண்ட் அங்க என்ன நீங்க வீட்ல இருக்கிறது கிடையாது. என்னடா என்ன பண்ணாம போன் பார்த்து அதுக்கப்புறம்
டைம் ஆச்சு எனக்கு ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். விளையாடவே ஒரு ஃபோன் பாட்டா ஃபோன் பாட்டுட்டே தான் இருக்கும். ஒரு தெய்வாம்சம் பொருந்திய குழந்தைய யாருங்க அது கம்ப்ளைண்ட்டை சொல்றது? உங்க அண்ணன் கம்ப்ளைண்ட் வச்சிருக்கானா? சொல்றா தம்பி. நான் ஸ்கூல்ல இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வருவேன். என் சாக்லேட்டை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன். கொஞ்ச நேரம் எங்கேயாவது போயிட்டேன்னா இவ என் சாக்லேட்டை எடுத்துட்டு வெறும் கவரை ஃப்ரிட்ஜில் வைப்பா. ஏம்மா அப்படி பண்றீங்க? எனக்கு சாக்லேட் பிடிக்கும். உங்க தங்கச்சி தானே சாப்பிட்டேன், அது ஒரு பெரிய குற்றமா அப்படின்னு சொல்லி கேளுமா. நீங்க வாங்கி வச்ச சாக்லேட்டை நான் சாப்பிடுறது தப்பாதான்? ஒரு தடவை சாப்பிட்டா பரவாயில்ல, எல்லா தடவையும் சாப்பிட்டா இப்போ என்ன பண்ணுறது? இவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்க சால்வ் பண்ணி கூப்பிட்டா நீங்க K8 போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டுருங்க. தம்பி கொஞ்ச நேரம் அந்த டீச்சரை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க தம்பி. அப்பா ஒரு நேரம் போய் இருக்க மாட்டார், அடிச்சிருவார். ஆமா, இவங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாம பேசுறீங்க. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டாரு. திடீர்னு சில நேரத்தில் தூக்கி போட்டு வெளுவெளு வளர்க்கக்கூடாது. இல்லை தம்பி, அப்படின்னு அப்படின்னு ஹலோ, நான் இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கேன், நான் இவன் சைடுல தான் இருப்பேன். தம்பி யாரு தெரியுமில்ல? தெரியும். ஏற்கனவே 2 கல்யாணம் முடிஞ்சிருக்கு தெரியுமில்ல? இல்ல நான் வேற ஆளை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். என்னடா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, நீங்க என்ன எனிமி ஆயிட்டியா? எனிமி இல்ல, எங்க அப்பா அம்மா எனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க. எனக்கு எங்க அப்பா அம்மா ஃப்ரெண்டா இருக்காங்க, அது போதும்யா.